ஹாய் மக்களே! இந்த வீடியோல நான் உங்கள மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்து கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஒண்ணு குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்கூல்ல இருந்து. அதெல்லாம் வாங்கி நம்ம மண்டேக்குள்ள வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு காலையிலே வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். சாப்பிட்ட உடனே லஞ்ச் எல்லாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அங்க போயிட்டு அதெல்லாம் வாங்குறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு தேடி தேடி. ஷூ வந்து நெறைய ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. அதனால நான் ஒண்ணு, என் ஹஸ்பண்ட் ஒண்ணுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டோம். பூட் எல்லாம் பார்த்தோம். ஸோ அது வந்து ஆஃபர்ல எதுவுமே இல்ல. இந்த ஷூ மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அதனால அத மட்டும் வாங்கிட்டு ஈவ்னிங் வந்து வாங்குன திங்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல போய் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வரும்போது என் பையன பிக்கப் பண்ணிட்டு வந்துரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மதியம் எதுவும் லஞ்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாததுனால வந்து பண்றதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து போக முடியல. நைட்டு வந்து வீடு எல்லாமே ரொம்ப கிளீன் பண்ணியாச்சு. மாப் போட்டு வச்சாச்சு. ஏன்னா மறாவது நாள் வந்து கார்த்திகை அப்படிங்கிறனால. இங்க வந்து நெறைய நம்ம ஊர்ல மாரிலாம் விளக்கெல்லாம் ஏத்த முடியல. அதனால வந்து சிம்பிளா மார்னிங் எழுந்ததுமே தலைக்கு குளிச்சுட்டு, காலையில வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு. என் பெரிய பையனுக்குமே இன்னைக்கு ஸ்கூல் இருந்தது. அதனால அவனையுமே வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு, முன்னாடி நாள் வாங்குன திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் குடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறனால தான் கிளம்பிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஏன்னா, அத வந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவனால வந்து பஸ்ல போக முடியாது. மறாவது நாள் வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டா தான் போனாங்க. ஸ்கூல்ல வந்து அவன விட்டுட்டு. காலையில வந்து ஒரு 7:30க்கு மேல தான் வந்து ஸ்கூலுக்கு போனோம். ஏன்னா, இல்லாட்டி வெளிய வந்து குளூர்ல நின்னுகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறனால 7:30க்கு மேல தான் வீட்ல இருந்தே கிளம்பணும். இங்க வீட்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து ஸ்கூல் ரீச் ஆயிரலாம். அங்க போனதுமே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல வந்து நமக்கு முன்னாடி டேப் வச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம யாரோட பேரண்ட்ஸ், யார பார்க்க போறோம் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு, இந்த பாஸ்ல வந்து நம்ம நேம் எழுதி நம்ம வந்து ஒட்டிக்கணும். ஸோ அப்பதான் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸ்கூலுக்குள்ளேயே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.